ஹாய் டிரைவிங் ஸ்குவாட் எல்லாருக்கும் வணக்கம். ஏய் சரி, இது இது கேமரா எங்கே இருக்குது? ஆமாம், கவர் ஆகுமா? ஆகலண்ணா. இப்போ ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேல, மேலே தான் தலை, மேலே தான் பார்க்குறேன். டி ஸ்குவாட், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நேற்று சர்வீஸ் சென்டரில் நேற்று தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம வண்டியை வந்து இப்போ நம்ம வாங்க போயிட்டுருக்கோம். நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நான் கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஜினில் ஆயிலு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு அது ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கூலண்ட் ஆயில் சுத்தமாக இல்லையாங்க, கூலண்ட் ஆயிலும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஸ்க்கு பேடு ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து அதையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேலம் வந்து நம்ம போகிறதுனால நேற்று தான் நம்ம வண்டியை எடுத்துன்னு போய் சர்வீஸ் விட்டதில் இப்போ எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது நம்ம வண்டியில். அதுதான் நான் திங்க் பண்ணியிருக்கேன். நம்ம லைஸா பார்த்திங்கன்னா மைலேஜே கொடுக்க மாட்டேங்குதே, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் விஷயம். வண்டியை வந்து நம்ம ஒழுங்காக நம்ம பராமரிக்காமல் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, லைஸா சரியாக நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்கல, வேலையை காட்டிடுச்சு. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வண்டி வாங்கினேன் புதுசில் ஒரு 50-55 நம்மளுக்கு மைலேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் செகண்ட் சர்வீஸே விடலையா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு 30 தான் மைலேஜ் கொடுத்துச்சு. இப்போ அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நேற்று ஷாக் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து ஆல்ரெடி விட்டுட்டீங்க, இப்போ வந்து செகண்ட் சர்வீஸ் உங்களால் விட முடியாது, தேர்ட் சர்வீஸாக தான் நாங்கள் போடுவோம். அதாவது எனக்கு தேர்ட் சர்வீஸ் வந்து ஏன் அவங்க அப்படி போட்டாங்கன்னா, என்ன ரீசன்னா, நான் ஃபஸ்ட்டு 2000 கிலோமீட்டர் வந்து நம்ம ஓட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சர்வீஸுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5000 கிலோமீட்டர் வந்து நம்ம ஓட்டி முடித்ததும் நம்ம செகண்ட் சர்வீஸ் தரணும். ஆனால் நம்ம செகண்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 7000 கிலோமீட்டருக்கு அபோவ் போனதுனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் சர்வீஸே கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் 5000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டி கம்ப்ளீட் பண்ணிங்க இல்லையா, நீங்கள் அப்போயே செகண்ட் சர்வீஸ் எடுத்துன்னு வந்து விட்டுருக்கணும். இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு செகண்ட் சர்வீஸ் பண்ண மாட்டோம், தேர்ட் சர்வீஸ் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் சர்வீஸ் நம்மளுக்கு கேன்சல் ஆகி போச்சு. அப்படி பார்த்திங்கன்னா தேர்ட் சர்வீஸு எந்த கிலோமீட்டரில் விடலாம் அப்படின்னா, அது வந்து 9000 கிலோமீட்டரில் தான் நம்ம விடணுமா. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளது 7300 கிலோமீட்டர் போயிடுச்சு. அவங்க இப்போயே கேட்டாங்க, நீங்கள் அப்புறமா சர்வீஸு நீங்கள் கொண்டு வந்து விடுறீங்களா, இப்போவே தேர்ட் சர்வீஸு பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், இப்போயே நீங்கள் தேர்ட் சர்வீஸ் பண்ணிவிடுங்க, ஏன்னா நாங்கள் இப்போ ட்ரிப்பு போகலான்னு இருக்கோம், ஸோ அதனால் நீங்கள் எனக்கு சர்வீஸ் பண்ணியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நம்ம வாங்கிறதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ வண்டி வாங்கிறதுக்கு ஐயோ வீட்டில் ஒரு ஸ்லிப்பு இருக்குதே, அந்த ஸ்லிப்பு நான் விட்டு வந்துட்டேனே, இருங்க அந்த ஸ்லிப்பு வேணுமா வேணாமான்னு இப்போயே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமா, நம்ம அதான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் நான் போனேன் இல்லையா, அப்பயே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லிப்பு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி கொடுத்தாங்க. இருங்க அது கேட்டுக்கலாம். ஹலோ மேடம், டிரைவிட் பேசுகிறேன் மேடம். பைக் வந்து நம்ம விட்டு போக சொல்ல நீங்கள் ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருந்தீங்க இல்லையா, எல்லோ கலரில், அது வந்து மிஸ் ஆகிடுச்சு மேடம். இப்போ வந்தால் போதுமா, நான் கொடுத்துருவீங்களா? சரி மேடம், ஓகே. சரி மேடம், சரி மேடம், ஓகே. அது அப்படி தான் தலை. சரிண்ணா, இப்போது சேலம் போகிறதுண்ணா போகிறோமா இல்லையா, கரெக்டாக சொல்கிறா, குழப்பாத. அப்புறம் இல்லை வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் அப்படிலாம் சொல்கிறாது. ஏன் தலை எவ்வளோ இதுவாக போகிறீங்க ஃபாஸ்ட்டாக, எங்கே தான் போகிறீங்க? என்னதுரா? ஏய் இல்லைன்னா நான் சொல்லப்பா, போகிறது கன்ஃபார்ம்ப்பா, அவ்வளோதான்ப்பா. ஏய் கண்டிப்பாக நம்ம இங்கே பாரு, சாட்டர்டே கன்ஃபார்ம் போகிறோம், மார்னிங்கே போயிடுறோம்.
மார்னிங் போகிறோம், கரெக்டாக சேலம் போகிறோம். நம்ம சொன்ன மாதிரி கவர் பண்ணுறோம். சேலம் ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியலனாலும் ஒரு முக்கியமான ஸ்பாட்லாம் அங்கே கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? முக்கியமாக அங்கே முருகர் ஸ்டாச்சு இருக்குல்ல, அங்கே போய் பார்க்கலாம்டா. ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட்டு முருகன் ஸ்டாச்சு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் தான் இருக்குது. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அங்கத்துலேருந்து ஏற்காடு போயிடலாம். கரெக்டாக இருக்குங்க. ஆமாம், ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோதான் போலியா திலீப்பேன். சரி, பட்ஜெட்டு நான் இப்போ சரி இரு ஒரு நிமிஷம். இப்போ நம்ம சேலம் போகிறதுக்கு எவ்வளோ ஆகுது பட்ஜெட், அது பார்த்தியா ஃபஸ்ட்டு? ஓ, இதையே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணுன்றியா? பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். எங்கே போகிறோம், எங்கே தங்குறோம், டைமிங் என்ன, எவ்வளோ பட்ஜெட்டு, எவ்வளோ சொல்கிறியா? சரி பார்த்துக்கலாம் விடு. எனக்கு தெரிஞ்சு நம்ம போயிட்டு வர பெட்ரோல் மட்டும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா ஆகாதா? 3000 ஆகாது, ஒரு 2000 ஆகும்னு நினைக்கிறேன் மேபி. ஏன்னா கிலோமீட்டர்ஸ் பார்த்தேன் கரெக்டாக. நம்ம ஊர்லேருந்து ஏற்காடு போட்டேன். ஏற்காடு இரு ஒரு நிமிஷம் ஏங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஏற்காடுக்கு நான் மேப் பண்ணேன். மேப் போட்டதில் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 235 கிலோமீட்டர் சம்திங் வந்துச்சு. அப்போ 235னா நம்ம போயிட்டு வர அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா அதுவே 470 கிலோமீட்டர் கிட்ட வருது. அப்போ 470 கிலோமீட்டர்னால் நம்ம பைக்கு ஒரு 30 இதுக்கு முன்னாடி மைலேஜ் குதிச்சிச்சு. இப்போ ஒரு 40 கிட்ட கொடுத்தா கூட மேபி ஒரு 2000 போடுற மாதிரி வருமா? ஓ, நம்ம ஏற்காடுலாம் போகிறதுனால அங்கே 500 சில்லறையா? ஏய், என்னை நீ கூட்டின்னு போய் என்ன பண்ணலான்னுக்கிறப்ப நீ? பை பஸ்லேயே போயிடலாம், அதுதான் சேஃபு தலைவா. பை பஸ் தான் சேஃபு. அதே இல்லை, இன்னொன்று சேஃபுன்றதை விட இன்னொன்று என்னென்னா அதுதான் மைலேஜ் தரும் கரெக்டாக. ஹைவேல போனால் தான் மைலேஜ். நம்ம லோக்கல் ரோடு ஸ்ட்ரீட்லாம் போனோன்னா மைலேஜ் வராது. நான் தலை வண்டி ஏறும்ல, ஏறிடு அடி ஏறி வச்சுடாவா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நம்ம தலையடா இவனா. கரெக்டாக அலப்பறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அட்ஜஸ்ட் பண்ணி தரீங்களா கிளச்சு கொஞ்சம்? ஏன்னா அதை பாருங்களேன், ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்குது கிளச்சு. இப்போ ஓகே. சரி ஜி, வரேன். தேங்க்யூ. அடுத்த வாட்டி நான் வரவே மாட்டேன், உண்மையாக வர மாட்டேன். ஆனால் நான் சீரியஸாக நான் நினச்சேன்னா ஒரு 1000குள்ளே தான் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் 3000லாம் ஆகும் நான் உண்மையாக நினைக்கல. செகண்ட் சர்வீஸ் கூட நான் தரல, இங்கே தேர்ட் சர்வீஸ் தான் இது இப்போ நான் கொடுத்தது. ஏன்னா அது கேன்சல் ஆகிடுச்சான் செகண்ட் சர்வீஸு, அதனால் இது கொடுத்தேன் தேர்ட் சர்வீஸு. டிஸ்பிளேடே பார்த்தீங்கன்னா 1000 சொல்கிறாங்களே, பேக்கு டிஸ்க்கு 1000. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு ஜி. அது எப்படி? அப்படி கேட்டால் இப்படி சொல்லிடுறாங்க, இப்படி கேட்டால் அப்படி சொல். ஆஹா, கரெக்டாக இருக்குமா? இப்போ எல்லாம் சேலம் போகிறேன் ஜி, சாட்டர்டே போகிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை வந்து விடலான்னு அந்த சர்வீஸ் சென்டரில். சாமி வேணாம் சாமி, டயரு இப்போ வண்டியே இப்போ தான்ப்பா வாங்கினேன், அதுக்குள்ளே டயர் மாற்ற சொல்கிறேன். 7000 தான் இதாக இருக்குது போயிருக்கு கிலோமீட்டர்ஸு. தேங்க்யூ காய்ஸ். எப்படியோ வண்டி வாங்கின்னு வந்துட்டோம். 3000 ஆயிடுச்சுங்க. ஆனால் வண்டி இப்போ அவங்க சொன்ன மாதிரி சூப்பராக தான் இருக்குது. அதான் அவங்க சொல்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணால் தான் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது வண்டி. ஓகே, லைஸா இப்போ தான் நல்லாயிருக்கு.
ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டு பிரேக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. பேக்கும் பரவாயில்ல. மேபி இது நம்ம ட்ரைவ் பண்ண தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு டிஸ்க்கு பேடு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆயில் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க சார்ஜஸ்லாம் கூட ஏதோ போட்டிருக்காங்கங்க. எவ்வளோலாம் போட்டு கரெக்டாக 2995 3000க்கு 5 ரூபா கம்மிங்க. ஆனால் நான் உண்மையாக எவ்வளோலாம் ஆகும்னு நினைக்கவே இல்லைங்க. ஐயோ சாமி. ஆனால் இன்னொரு தடவை சர்வீஸ் சென்டரில் நம்ம சர்வீஸ் விடாமல் அவுட்டர்லேயே பண்ணிக்கலாம் சர்வீஸ். எனக்கு என்னமோ அதுதான் பெட்டர்னு தோணுது. அவுட்டரில் பண்ணாலே கம்மியாக இருக்கும். நம்ம சர்வீஸ் சென்டர் வந்துட்டால் நல்லா பில்லை தீட்டிடுறாங்க. இப்போ 3000 வச்சோம். அது கூட பார்த்திங்கன்னா சரி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போகிறோமே, அதனால சரி நம்ம பைக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பண்ணேன். ஆனால் இது 3000 ஆயிடுச்சு. ஓ அப்பா.